அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்துவதில் வெற்றி பெறுதல். அல்லாஹு தாலாவிடமிருந்து நேரடியாக பலன் பெற அல்லாஹ்வின் கட்டளைகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறைப்படி நிறைவேற்றுவதில் இம்மை மறுமையின் அனைத்து வெற்றிகளும் உண்டென்பதை உறுதியாக நம்புவது. குர்ஆன் வசனங்கள். இன்னும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் நம்பிக்கையாளனான எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுயவிருப்பம் கொள்வதற்கு உரிமை இல்லை. எவர் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் திட்டமாக பகிரங்கமான வழிகேடாக வழிகெட்டுவிட்டார். அல் அஹ்ஸாப் 36. மேலும் நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எதனை விட்டும் உங்களை அவர் தடுத்தாரோ அதனை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். அல் ஹஸ்ர் 7. உங்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்பவராக இருப்பவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு திட்டமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல் அஹ்ஸாப் 21. எனவே எவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் உலகில் தங்களுக்கு துன்பம் ஏற்படுவதை அல்லது மறுமையில் நோய்வினை தரும் வேதனை தங்களுக்கு ஏற்படுவதை பயந்து கொள்ளட்டும். அன்-நூர் 63. ஆணோ அல்லது பெண்ணோ அவர் ஓரிரை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் எவரொருவர் நற்செயல் செய்தாலும் அவரை உலகில் தூய வாழ்வாக திண்ணமாக நாம் வாழச் செய்வோம். மறுமையில் அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் அழகியதாக திண்ணமாக நாம் கூலி வழங்குவோம். அன்-நஹ்ல் 97. எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றாரோ திட்டமாக அவர் மகத்தான வெற்றியாக வெற்றியடைந்து விட்டார். அல் அஹ்ஸாப் 71. நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபையுடையவனுமாகவும் இருக்கிறான். ஆலு இம்ரான் 31. நிச்சயமாக எவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அளவற்ற அருளாளன் எல்லா பொருட்களின் நேசத்தையும் உண்டாக்குவான். மரியம் 96. எவரொருவர் ஓரிரை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் நற்செயல் செய்கிறாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ தமக்குரிய நற்கூலி குறைந்துவிடும் என்றோ பயப்பட மாட்டார். தாஹா 112. மேலும் எவர் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ அவர் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஆக்குவான். இன்னும் அவருக்கு அவர் நினையாத புறத்திலிருந்தும் உணவும் அளித்திடுவான். அத்-தலாக் 2-3. இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்துள்ளோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு நாம் வசதி செய்து தராதவற்றை எல்லாம் இப்பூமியில் அவர்களுக்கு நாம் வசதி செய்து கொடுத்தோம். இன்னும் அவர்களின் மீது வானில் இருந்து தொடராக மழையை நாம் பொழியச் செய்தோம். இன்னும் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடும்படி நாம் ஆக்கினோம். பின்னர் அவர்களுடைய பாவங்களின் காரணத்தினால் அவர்களை நாம் அழித்து அவர்களுக்கு பிறகு மற்றொரு தலைமுறையினரை நாம் உண்டாக்கினோம். அல்-அன்ஆம் 6. உங்களிடம் உள்ளவை அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ்விடம் உள்ளது நிலைத்திருக்கும். பொறுமையை கடைபிடித்தவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் அழகியதாக திண்ணமாக நாம் கூலி வழங்குவோம். அன்-நஹ்ல் 96. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருளும் உலக வாழ்வின் சுகமும் அதனுடைய அலங்காரமுமே ஆகும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் உள்ளதோ மிக சிறந்ததும் நிலையானதுமாகும். எனவே நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்-கஸஸ் 60. ஹதீஸ்கள். 7 காரியங்கள் நிகழும் முன் அமல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். அனைத்தையும் மறக்கடித்துவிடும் வறுமை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது மமதையில் கொண்டு செல்லும் சீமான் தனத்தை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது செயலிழக்க செய்யும் வியாதியை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது அறிவை இழக்க வைக்கும் முதுமையை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது திடீரென்று வந்துவிடும் மரணத்தை எதிர்பார்க்கிறீர்களா? சில சமயங்கள் தௌபா செய்வதற்கும் சந்தர்ப்பம் வாய்ப்பதில்லை. மறைக்கப்பட்ட தீமைகளின் மிக கெட்டது தஜ்ஜாலின் வருகை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது கியாமத் நாளின் வருகை எதிர்பார்க்கிறீர்களா? அதுவோ கடுமையானதும் மிக கசப்பானதுமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி. தெளிவுரை. இந்த 7 காரியங்களில் ஏதேனும் ஒன்று நிகழ்வதற்கு முன் நற்செயல்கள் மூலம் மறுமைக்குரிய தயாரிப்பை மனிதர் மேற்கொள்ள வேண்டும். இக்காரியங்கள் ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து நற்செயல்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடலாம். இறந்தவரை 3 காரியங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. அவற்றில் 2 திரும்பிவிடும், 1 மட்டும் மையத்துடன் தங்கிவிடும். அவனுடைய உறவினர், அவனுடைய செல்வம், அவனுடைய செயல்கள். அவனுடைய உறவினரும் செல்வமும் திரும்பிவிடுவர். பிறகு அவனுடைய செயல்கள் மட்டும் அவனுடனே தங்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை
ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். ஹஸ்ரத் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிரசங்கத்தில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலகம் தற்காலிகமான வியாபார பொருளாகும். அதற்கு எவ்வித விலையும் மதிப்பும் கிடையாது. ஏனெனில் அதில் நல்லோர் தீயோர் அனைவருக்கும் பங்குண்டு. அனைவரும் அதிலிருந்து உண்கின்றன. நிச்சயமாக மறுமையானது குறித்த நேரத்தில் வர இருக்கின்ற அந்தரங்கமான உண்மையாகும். அதில் சக்தி மிக்க அரசன் தீர்ப்பு வழங்குவான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லா நலவுகளும் அதன் அனைத்து வகைகளும் சொர்க்கத்தில் உள்ளன. சகலவித கெடுதிகளும் அதன் எல்லா வகைகளும் நரகத்தில் உள்ளன. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அல்லாஹு தஆலாவை பயந்தவர்களாக செய்யுங்கள். நீங்கள் தத்தமது செயல்களுடன் அல்லாஹு தஆலாவின் சமூகத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். அணு அளவு நன்மை செய்தவரும் அதை கண்டு கொள்வார், அணு அளவு தீமை செய்தவரும் அதை கண்டு கொள்வார் என்று கூறினார்கள். முஸ்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.